வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று காணப்போவது அருள்மிகு தங்கம்மன் திருக்கோயில் ஆலயம், கொடுமணல் தம்மரெட்டிபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலை பற்றியது. இந்த கோயில் எங்கே இருக்குது, சரியான லொக்கேஷன் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் அப்படிங்கிற ஊரில் தம்மரெட்டிபாளையம் அப்படின்ற வில்லேஜ் இருக்குது. இந்த கோவில் வரலாற்று அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற புகழ்பெற்ற குறிப்பு நாடு என்று அழைக்கப்படும் கொடுமணல் பகுதியில் நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு அழகிய சூழலில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வேளாளர் இனத்தில் சேரன், பாண்டியன், பனங்காடை குலத்தவர்களுக்கும் தேவர் குலத்தவரில் கணக்கன் கூட்டத்தாருக்கும் குலதெய்வமாக அருள்மிகு தங்கம்மன் கோவில் இப்பகுதி மக்களின் குறை தீர்க்கும் அம்பிகையாக விளங்கி வருகிறது. இந்த திருக்கோவிலின் மூலவராக ஸ்ரீ தங்கம்மன் சப்த கன்னிமாராக அழகிய வடிவில் அமர்ந்திருக்கிறார். திருக்கோயிலின் அருகிலேயே அக்னீஸ்வரர் சன்னதி மிகப்பெரிய அளவில் அலங்கரித்து மற்றும் திருக்கோவிலின் பின்புறமாக விண்ணாக புற்று சன்னதி அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் முன்பாக நொய்யல் ஆறு ஓடுவதாலும் ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி என்ற வகையில் சிறப்பு பெற்ற இந்த அம்பிகை திருக்கோவில் காண வேண்டிய ஒரு ஆலயம். இந்த திருக்கோவிலில் பூஜை பிரதி அமாவாசை காலை 11 மணிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை 6 மணிக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதுண்டு. இந்த நாட்களில் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக அன்னதானம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அருகிலுள்ள அக்னீஸ்வரர் சன்னதியில் பிரதோஷ சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது. நீங்கள் இப்போது பார்ப்பது ஆதி காலத்தில் உருவான தங்கம்மன் சுயம்புவாக உருவான சிலையாகும். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான இந்த திருக்கோவில் மிக விசேஷமானது. இந்த திருக்கோவிலுக்கு திருப்பூர் பழைய பஸ் நிலையத்திலிருந்து நிறைய பஸ்கள் உள்ளது. அதே போல் சென்னிமலையிலிருந்து காங்கேயம் செல்லும் வழியில் நால் ரோடு என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வலதுபுறமாக சென்றால் இந்த கோயிலை அடையலாம். நீங்கள் இப்போது பார்ப்பது தங்கம்மனின் மூலவர் சன்னதியாகும். மிக விசேஷமான இந்த கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அன்னதான கூடத்துடனும் திருமண மண்டபத்துடனும் அருகில் அக்னீஸ்வரர் சன்னதி மிகப்பெரிய அளவிலும் இயற்கை சூழலில் மிக அழகாக அமைந்துள்ள ஒரு திருக்கோவிலாகும். பழங்காலத்தில் இந்த திருக்கோவில் தங்கைமார், கன்னிமார், தங்கமார், தங்கமாரம்மன் என்ற பல பெயர்களில் வரலாற்று சான்றிதழ்களிலும் பழம்பாடல்களிலும் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுண்டு. பிற்காலத்தில் தங்கம்மன் என்ற பெயரை நிலை பெற்று சப்த மாதாக்களாக 7 அம்மனாக இந்த திருக்கோவில் நிலை பெற்று காட்சியளிக்கின்றது. இந்த கொடுமணல் கிராமத்திற்கு கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட வணிக முத்திரைகள் கொடுமணலில் இருந்திருக்கின்றதாக அகழ்வாராய்ச்சியில் தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமாகும். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கொடுமணல் கிராமம் அமைந்துள்ளது. பழங்காலத்தில் சேர வம்சம்
நம் நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த கிராமம் பெரிய வணிக நகரமாக இருந்ததை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் பார்த்தால் இந்த கொடுமணல் கிராமம் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான தொன்மையான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கிராமமாக நமக்கு புலப்படுகின்றது. முற்காலத்தில் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் அவர்களின் தென்னாட்டு மைசூர் ஆட்சி பிரதிநிதியாக இருந்த நஞ்சராய உடையார் என்பவர் காலத்தில் பழையகோட்டை மன்றாடியார் மரபினரான பைரவன் கூட்டத்தார்களுக்கும் கொடுமணல் நில உரிமை பெற்றதாக பழையகோட்டை வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த திருக்கோவிலை புதுப்பிக்க வெங்கடாபுரம் சே. ரங்கசாமி என்பவரின் முயற்சியால் 4 குலத்தவர்களின் ஒத்துழைப்புடன் 1975 நவம்பர் 3 திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு பின்பு திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு விழா 1979 பிப்ரவரி 2ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாவது முறையாக 21/2/1991 அருள்மிகு தங்கம்மன் திருக்கோவிலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அடுத்ததாக 6/2/2003 மூன்றாவது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அருகே அமைந்துள்ள அருள்மிகு அக்னீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்மன் கோவில்கள் 24/6/2005 புதுப்பிக்கப்பட்டும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இங்கு வரும் பக்தர்களுக்கு அருகே மணிமண்டபமும் பொங்கல் வைப்பதற்கு தனியாக மண்டபமும் அமைக்கப்பட்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் நாள் இந்த திருக்கோவிலின் வருடாந்திர விழா ஆடிப்பண்டிகை விழாவுடன் சேர்த்தும் அடுத்து வரும் புதன்கிழமை பொங்கல் திருவிழா மிகச் சிறப்பாக இந்த திருக்கோவிலில் நடைபெற்று வருகின்றது. ஓகே நண்பர்களே, சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான கொடுமணல் பாரம்பரியம் கொண்ட ஸ்ரீ தங்கம்மன் ஆலயத்தை உங்களுக்கு முடிந்த வரையில் எடுத்து கூறியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் சந்திப்போம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.